ஹாய் ஹலோ வணக்கம். இதாங்க நம்மளுடைய செம்புலி ஆட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற கோத்ரி புல்லு அப்படிங்கிற ஒரு புல்லு வகையை சேர்ந்த புல்லு. இது ஒரு நாளைக்கு ஈவினிங்க்கு மட்டும் ஒரு 5 கிலோ புல்லை கட் பண்ணி எங்களுடைய செம்புலி ஆட்டுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு உரமும் கொடுக்காம எங்களுடைய மில்லில் கிடைக்கிற வேஸ்ட்டாக போகிற புண்ணாக்கு, கல்லை உடைக்கிற தொழும்பு, இந்த மாதிரி இதெல்லாம் தான் நாங்கள் எங்களுடைய ஆட்டு உரம் புழுக்கையாக போடுறது பார்த்திங்களா, அதை அள்ளி அள்ளி ஒரு இடத்துல வச்சுருந்து அதை எருவாக கொண்டு வந்து இந்த புல்லுக்கு போட்டுருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் இதுக்கு தண்ணி விட்டோன்னா போதும். பால் மாடு வச்சுருக்கிறவங்களும் இந்த வகையான புல்லை போட்டால் பால் மாடு பால் வந்து நிறைய கறக்கும். நம்ம அதுக்கும் பயன்படுத்தலாம், ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம், மாட்டுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான தீவன வகைகள் நிறைய இருக்குது. நம்மளது வந்து கோத்ரி புல் வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி புல்லு வகையை சேர்க்கும்போது ஆடுக்கோ மாட்டுக்கோ செரிமான கோளாறு அதிகம் வரவே வராது. அதனால் நம்ம ஆட்டுங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நாங்கள் பச்சை வகையெல்லாம் கொடுக்குறோம். அதில் இந்த புல்லு வகையும் ஒன்று. பார்த்திங்களா, நல்லா விரும்பி இது ஆடோ மாடோ விரும்பி நல்லா சாப்பிடும். இதில் சைடில் பார்த்திங்கன்னா மோரக்கட்டை, அருகம்புல், வைக்கரம்புல் அப்படின்னு பல வகையான புல்லு வகைகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கலந்து போடும்போது இன்னும் நம்மளுடைய ஆடோ மாடோ நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா பெருத்துரும். பார்த்திங்களா, ஆனால் இதை அறுக்கும்போது பார்த்து எடுக்கணும். நம்ம கையை கிழிச்சிரும். இதுலேயே சொன்னால் இல்லாத புல்லு வகைகளும் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது சொனை உள்ளது. இது வந்து நாங்கள் இந்த புல்லு வகையை நாங்கள் கரும்பு மாதிரி தான் ஊனணும். அப்போ வந்து வீட்டுக்காக புளிச்சக்கீரை விதை போட்டிருந்தோம். அந்த கீரை தான் இது, புளிச்சக்கீரை. நமக்கு இந்த புல்லு வகையை வளர்க்குறதுக்கு அதிக செலவும் கிடையாது, அதிக தண்ணீரும் நமக்கு தேவைப்படாது. குறைஞ்ச செலவில் குறைஞ்ச அளவில் நம்ம இந்த புல்லு வகையை வளர்க்கலாம். ஆனால் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த புல்லு வளர்க்குறது. பண்ணை மாதிரி வச்சு வளர்க்குறவங்க கூட இந்த மாதிரி புல்லை பயன்படுத்தலாம். இந்த புல்லு இல்லாமல் எங்களுடைய வயல்லையும் எங்கள் ஆட்டை விட்டு இதுலேயும் நாங்கள் மேய விடுவோம். கோரை, வைக்கரம்புல், பல வகையான புல்லு வகைகள் எல்லாமே கலந்தது.
புல்லு வகைகள்லாம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வியர்3 போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன தீவனம் போட்டிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுடைய கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்மளுடைய கால்நடைகள் சீக்கிரமாகவும் நமக்கு எந்த ஒரு செலவு அதிகமாக இல்லாதையும் நமக்கு வளரக்கூடியது இந்த மாதிரி புல்லு வகையை நம்ம பயன்படுத்துறதுனால. அதனால் நீங்கள் எத்தனை ஆடோ மாடோ எப்படி நீங்கள் கால்நடைகள் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி புல்லு வகைகளை அதிகம் பயன்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு அதிக லாபமும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த பயிரை நம்மளுடைய வயல்லையோ நம்மளுடைய கொல்லையிலையோ நம்ம வைக்கும்போது குறைஞ்சபட்சம் நம்ம 5 ஆண்டுகள் இந்த பயிரை அதாவது இந்த பில்லை நம்ம அறுத்து திரும்ப நம்ம பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் நமக்கு இது செலவு அதிகம் கிடையாது. தாராளமாக நம்ம இந்த புல்லு வகையை பயன்படுத்தலாம். இதோடைய இடையில நாங்கள் எப்படி புளிச்சக்கீரை போட்டிருக்கோமோ அந்த மாதிரி வெள்ளரி, கத்தரிக்கன்று, வெண்டைக்காய் இந்த மாதிரி செடிகளும் நம்ம வச்சு நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம உரம் இல்லாமல் நமக்கு தேவையான சத்தான காய்கறியவும் நம்ம வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் அறுத்தாவே போதும், நம்ம தேவைக்கு போதும், நம்ம அதிகமாக தேவைப்படாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆட்டுக்கே இது 5 கிலோ மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி கால்நடைகளுக்கு அதிக சத்துள்ள இந்த மாதிரி தீவன வகைகள், புல்லு வகைகள் பயன்படுத்துங்க. எங்களை மாதிரி நீங்களும் அதிக பலன் அடைங்க. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.